ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரிவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இவர் இந்த சந்தானம் மகாபெரிவாளை பார்க்குறா இல்லையா 2வது தடவை. அப்போ நமஸ்காரம் பண்ணி எந்திருக்கும் போது பெரியவா கேட்குறார், என்ன நேத்தி கண்ணிலேயே படலையே, ஊரில் வைதிக ஜோலியோ அப்படின்னு பெரியவா தெரியாத மாதிரி கேட்குறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பிக்ஷா வந்தனம் ஏற்பாடு பண்ணியிருக்கேனே அதனால தான் அப்படின்னு இவர் முடிக்கிறதுக்குள்ளே பெரியவா இடமறிச்சு, அது சரி நிதானமாக லௌகீகம் எல்லாம் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாச்சோ இல்லையோ அப்படின்னு ஸ்ரீபெரிவா பணம் சேர்ந்துதாங்கிறத பற்றி சிரித்தபடியே கேட்குறார். இவர் வாய் திறக்கிறதுக்குள்ளே எதையோ புரிந்து கொண்டவர் போல், ஒன்றும் கவலைப்படாத, சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால் எல்லாம் நீ நினச்சிட்டு இருக்கிறபடியே நடக்கும் வார்த்தைகளால் ஸ்ரீபெரிவா வருடுறார். பின் திடீரென இந்த ஊர் காவிரி நதியில் இப்போ நிறைய ஜலம் போகிறதா உனக்கு தெரியுமோ அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் கேட்குறார். போயின்னு இருக்கு பெரியவா அப்படின்னு பொதுவான விடையாக இவர் சொல்கிறார். ஸ்ரீபெரிவா, அது சரி, நீ எப்போ காவிரி ஸ்நானத்துக்கு போயிருந்த? 1 வாரம் முன்னாடி. ஜலம் போகிறதோ தெரியுமோ அப்படின்னு திரும்பவும் கேட்குறார். அப்போது ஒரு பக்தர், இன்றைக்கி கார்த்தால் நான் ஸ்நானம் பண்ணினேன், சுமாராக தான் ஓடுறதுன்னார். சுமாரானா புரியலையே, முங்கி ஸ்நானம் பண்ணுறாப்புல போகிறதான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ ஒரு காரியம் பண்ணு, நாளைக்கு விடியற் காலம்புற காவேரி ஸ்நானத்துக்கு போ, நன்னா முங்கி ஸ்நானம் பண்ணுறாப்புல ஓடுறதான்னு பார்த்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உள்ளே போய்ட்டார். தான் காவேரி ஸ்நானம் செய்வதற்கு தான் பெரியவா இத்தனை விவரங்கள் கேட்குறார் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஊருக்கு போகிறார். அடுத்த நாள் சனிக்கிழமை பொழுது விடிஞ்சு மழை லேசாக தூரின்னு இருந்தது. ஸ்ரீபெரிவா ஆகியபடி ஸ்நானத்துக்கு புறப்படுறார். காலை 7 மணி. காவேரி கரையில் இவரையும் இவர் மகனையும் தவிர ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. காவிரியில் இறங்கி நன்னா மூழ்கி ஸ்நானம் பண்ணுறாப்புல ஜலம் ஓடுறதே பெரியவா கிட்ட சொல்லணும் அப்படின்னு உரத்த குரலில் ஸ்நான சங்கல்ப மந்திரங்களை சொல்லிண்டே கரையிலேருந்து ஒரு குரல், இவர் சொல்லின்னு இருக்கும்போது கரையிலேருந்து ஒரு குரல் கேட்குறது, சாஸ்திரிகளே கொஞ்சம் இருங்கோ, நானும் வந்துவிட்டேன், எனக்கும் சங்கல்பம் பண்ணி வைங்கோ அப்படின்னு கேட்குறது. சுமார் 55 வயசுக்காரர் ஒருவர் ஆற்றுல இறங்கி வந்துட்டுருக்கார். முன்னாடி இவரை பார்த்ததே இல்லை, 2 பேரும் பார்த்துட்டது கிடையாது. அவருக்கு சங்கல்பம் செய்விக்கிறார். பின் ஸ்நானம் முடிஞ்சு கரை ஏறார். உடைகளை மாற்றிண்டு அந்த நபர் இவருக்கு சங்கல்ப தட்சணையாக 500 ரூபாய் கொடுக்குறார். எனக்கும் மருத்துவக்குடி தான் பூர்வீகம். அப்பா வழி தாத்தா வெங்கடாஜல ஐயருக்கு மருத்துவக்குடியில் சொந்த வீடு இருந்தது. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எல்லோரும் பம்பாய் போயிட்டோம். திருநீலக்குடிக்கு பக்கத்திலேயே மேலூர் சந்திரமௌலீஸ்வரர் சுவாமிகள் தான் எங்கள் குலதெய்வம். நீ இங்கே எப்போ ஊருக்கு போனாலும் ஆடுதுறை காவேரியிலே ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு அம்மா சொல்லுவா. குடும்ப கேஸ் விஷயமாக தஞ்சாவூர் போயின்னு இருக்கேன். இன்றைக்கி சங்கல்பத்தோட காவேரி ஸ்நானம் கிடச்சது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி இந்த ஊரில் இன்றைக்கி என்ன விசேஷம், எல்லாரும் மடிசார் பஞ்சகச்சம்னு போயின்னு இருக்காளே கட்டிண்டு அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீபெரிவா முகாம், அவளை தரிசிக்கத்தான் இந்த ஊர் கூட்டம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் சார்பாக பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனம் ஏற்பாடாயின்ட்டுருக்கு அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்கிறார். ஆகா, என்னோட பாக்கியம், கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர் பிக்ஷா வந்தனத்தில் கலந்துக்க அபூர்வமாக சந்தர்ப்பம் கிடச்சிதே. ஆனால் நான் கேஸ் விஷயமாக போகிறதால தரிசிக்க வர முடியாத நிலை. என் குடும்பம் சார்பாக இந்த பிக்ஷா வந்தனத்தில் இந்த கைங்கரியத்தை சேர்த்துருங்கோ அப்படின்னு ஒரு கவரில் ரூபாய் நோட்டுகளை போட்டு இவர்கிட்ட கொடுக்குறார். சாஸ்திரிகள் ஒன்றும் புரியலை. நான் போயிட்டு வரேன்னு அவர் புறப்பட்டார். உங்கள் நாமதேயம் அப்படின்னு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறார். அவர் சொன்ன அந்த பேர் சந்திரமௌலி அப்படின்னு கேட்டதும் இவருக்கு மெய் சிலிர்க்கிறது. அந்த மெய் சிலிர்ப்பு அவர் தந்த கவரை பிரித்து அந்த பணத்தை எண்ணியதும் இரட்டிப்பானது. பாத காணிக்கையாக தேவைப்பட்ட அதே 500 ரூபா அந்த சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகிப்பார்னு நம்ம பெரியவா சொன்னது எப்படி நிறைவேறிக்குன்னு இவர் உணர்ச்சி பொங்க யோசிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பிக்ஷாவந்தனம் முடிஞ்சு ஸ்ரீபெரிவாளுக்கு பாதகாணிக்கை சமர்ப்பித்த போது அந்த பழத்தட்டை உத்து நோக்கிய பெரியவா, சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால் உன் இஷ்டப்படி பூர்த்தி ஆகிடுத்தோ இல்லையோ அப்படின்னு சாக்ஷாத் சந்திரமௌலீஸ்வரர் தானே அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு உணர்த்துறார். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.